ஸோ நான் வீடியோ தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி நீங்கள் 1 பில்லியன் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் டைம் இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போது இந்த டைம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மணி இல்லை. ரெண்டாவது உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட டைம் இருக்கும். அப்போது டைம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா லோட் டைம். உங்களுக்கு குறைவான நேரம் தான் இருக்குது, அதனால தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலை. இப்போ இந்த குறைவான நேரத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஜாபில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன், இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இந்த 3 காரணத்துக்காக தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கீங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்சதும் ஜாபுக்கு வருவீங்க. உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் மோசமாக இருந்துச்சுன்னா அப்போயும் நீங்கள் ஜாபுக்கு போவீங்க. அப்போது இந்த ஜாப்னா என்ன அப்படின்றத ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 25 நாள் வேலை பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு 200 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளமாக 30,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் 200 மணி நேரத்தை கொடுத்துட்டு 30,000 ரூபாய் வாங்கிக்கிறீங்க. அதாவது இந்த ப்ராசஸ் பேர் சேல்ஸ். உங்களோட 1 மணி நேரத்தோட மதிப்பு 150 ரூபாய். உங்களோட 1 மணி நேரத்தை 150 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க. இதுதான் ஜாப். இப்போது பிஸ்னஸ்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் மைண்ட் செட் எப்படின்னு பார்த்துக்கணும். பிஸ்னஸ் மைண்ட் செட்னால் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு தொழிலதிபர் இல்லை தொழில் முனைவோர் என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே சேல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களோட வருமானம். இப்போ இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 50% உங்களுக்கு லாபம் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு 5,000 கிடைக்கும். அதுதான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த 10,000 அப்படின்றது முதல், அதாவது கேபிட்டல். இதுதான் அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பர்சன்டேஜ். இது அதோட அமௌண்ட். அதாவது உங்களுக்கு 5,000 உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்னாக முதலீடுலேருந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிது. இந்த இடத்துல ஒரு தொழில் முனைவோரோ இல்லை தொழிலதிபரோ சேல்ஸ் பண்ணலை, அவங்க அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னா மணியாக இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அதுக்கு பதிலாக உங்களோட டைமாக கூட இருக்கலாம். பொதுவாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்னும் கம்மியாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அதிக முதலீடு பண்ணும்போது உங்களோட ரிஸ்க்கும் அதிகமாகுது. நீங்கள் கம்மியாக முதலீடு பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் கம்மியாகுது. அப்போது உங்கள் ரிஸ்க் அதிகமாகிறதுனால உங்களுக்கான வருமானமும் அதிகமாகுது. உங்கள் ரிஸ்க் கம்மியாக இருக்கும்போது உங்கள் வருமானமும் கம்மியாகுது. ஆனால் பொதுவாக இந்த விஷயத்தில் என்னென்னா ஒரு தொழில் முனைவோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகவும் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இதில் கண்டிப்பாக ரிஸ்க்கும் அதிகம். இப்போது பிஸ்னஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. ஸோ அது போக ஒரு நாளைக்கு நீங்கள் பிஸ்னஸ்க்குன்னு செலவு பண்ணுறது 1 மணி நேரம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 மணி நேரம் 30 நாளைக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 30 மணி நேரம் கிடைக்கும். இந்த 30 மணி நேரத்தை நீங்கள் செல் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது இந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 150 ரூபாயா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களோட 1 மணி நேரத்தோட மதிப்பு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1 லட்சமாக கூட இருக்கலாம், 3 லட்சமாக இருக்கலாம், இல்லை 5 லட்சமாக கூட இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 லட்சம் நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட 1 மணி நேரத்தோட மதிப்பு 3 லட்சம். இந்த 3 லட்சத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது இதிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறது
50% ரிட்டர்ன் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது 1,50,000 ரூபாய். இப்படி தான் ஒரு பிஸ்னஸ் வந்து இயங்குது. இப்போது இந்த 1,50,000 உங்களோட 30 மணி நேரத்துக்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு இப்போது 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 1,50,000 உங்களோட மதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா, 30 மணி நேரத்துக்கு 4,50,000 ரூபாவா இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜாப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒன்று ஜாப்பில் விற்பாங்க, உங்களோட மணி நேரத்தை, அதாவது நேரத்தை விற்பாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது உங்களோட மணி நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இதில் லோ ரிஸ்க், ஆனால் இதில் ஹை ரிஸ்க். ஆனால் இதில் நான் நோ மணின்னு சொன்னதுனால இங்கே லோ ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது உங்களோட டைமை, அதுவும் கம்மியான டைமை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம். அதனால் 8 மணி நேரத்துக்கு பதிலாக நம்ம 1 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி பார்த்தா 8 மணி நேரத்தை விட இந்த 1 மணி நேரம் கம்மி. அப்போது நம்ம கம்மியான டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதனால் எந்த லாஸும் ஆக போகிறது கிடையாது. அதனால் இதில் ரிஸ்க்கும் கம்மி. இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று டைம், இன்னொன்று மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டில் உங்களுக்கு உங்களோட நேரத்தை விற்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டைமை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அப்போது உங்கள் டைமை எஃபெக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜாபே போதும், 1 மணி நேரத்துக்கு 150 ரூபாயே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதில் இருந்து உங்களோட 1 மணி நேரத்தோட மதிப்பு 200 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை 300 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை 10,000 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அடுத்தடுத்த வீடியோவாக பாருங்கள். ஸோ இதே லாஜிக் தான் இந்த பில்லியனை சம்பாதிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோவை அடுத்தடுத்து பாருங்கள். இப்போது என்கிட்ட வெறும் டைம் மட்டும்தான் இருக்குது, அதாவது 7 hours per week ஆர் 30 hours இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதிலிருந்து நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதிலிருந்து எப்படி பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்றத, இந்த ஜேர்னி இருக்குது இல்லையா, அதில் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன், என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன், அதாவது அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பாய்.